Hello friends, welcome back to my channel Easy Way to Learn English with VJ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னால் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமர் டாபிக்ஸையுமே தமிழில் தெளிவாக டீச் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக நான் ரெனன் மார்ட்டின் சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா கிராமர் டாபிக்ஸும் வித் ஆன்சரோடு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மிடில் ஸ்கூல் கிராமர். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ டென்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 2 டென்சஸ் பார்க்க போகிறோம். அதுதான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எனக்கு அது நல்லாவே புரியுது. பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. நான் ரொம்ப கஷ்டமாலாம் சொல்லித்தர போகிறதில்ல, ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். அது நம்மளுக்கு தெரியலை. ஸோ எங்கே எப்போ அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்பத்துலேருந்து இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். ஒரு 5 வருஷமாக நான் இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். நான் ஒரு 4 மணி நேரமாக இந்த ஹோம்ஒர்க்கு தான் எழுதிட்டுருக்கேன், ஆனால் என்னால் முடிக்க முடியலை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ ஒரு ஆக்ஷனை பாஸ்ட்டில் ஆரம்பிச்சிருப்போம், ஆனால் அது இப்போயும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதுக்கு 2 கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ஸ் அண்ட் ஃபார். இன்னொரு வேர்டும் இருக்குது ஹவு லாங். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் ஹியர்? எவ்வளோ மணி நேரமாக இங்கே காத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஹாவ், பீன், அப்புறம் verb ing ஃபார்மில் இருக்கணும். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் 4 o'clock. 4 மணிலேருந்து மழை பெய்யுதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. 5 மணிக்கு பிடிச்ச மழை இன்னும் பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும் போதெல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஹீ ஷி இட் வந்தால் மட்டும் ஹேஸ் பீன் போட்டு வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். மற்றபடி ஐ வி யூ தே எதுக்கு வந்தாலும் நம்ம ஹாவ் பீன் யூஸ் பண்ணி அதோட வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஒரு ஆக்ஷனை பண்ணதுனால வந்த விளைவு தான்ப்பா இது அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிற இடத்துல கூட நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஐ எம் வெரி டயர்டு. நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன். எதனால் சோர்வாக இருக்கேன்னு, ஐ ஹாவ் பீன் பிளேயிங் டென்னிஸ். நான் டென்னிஸ் விளையாண்டுட்டே இருந்ததுனால நான் டயர்டாக இருக்கேன். தி சில்ட்ரன்ஸ் ஹேர் was wet because they have been swimming in the river. அவங்க ஆற்றுல ரொம்ப நேரமாக விளையாண்டுட்டே இருந்ததுனால, ஸ்விம் பண்ணிகிட்டே இருந்ததுனால அவங்களோட தலைமுடியெல்லாம் வெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பண்ணிக்கொண்டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலலாம் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் ரைட் யூசேஜ் அண்ட் ராங் யூசேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ஸ் வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது அங்கே ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐ எம் ரீடிங் சின்ஸ் 7:30 அப்படின்னு சொன்னிங்கன்னா அது தப்பான யூசேஜ். அப்படி ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக ஐ ஹாவ் பீன் ரீடிங் சின்ஸ் 7:30. ஸோ அந்த இடத்துல ஹாவ் பீன் போட்டு ரீடிங் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துடலாமா? இதில் பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ் எல்லாத்தையும் ஹெல்ப் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணணும். தே ஹாவ் பீன் பிளேயிங் டென்னிஸ் சின்ஸ் 4 o'clock. He has been watching TV for over an hour. Rupa and Rekha have been listening to the cassettes since 9:30. He has been watering the plants since 6 o'clock. I have been learning French since last month. He has been painting the gate for about 2 hours. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டைன் பாயிண்டில் ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு, பாஸ்ட்டில் தான். 2 ஆக்ஷன் பாஸ்ட்டில் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்ஷன் முன்னாடி கம்ப்ளீட் ஆகிருக்கும், அடுத்த ஆக்ஷன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்லையும் இன்னொரு ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் நம்ம மென்ஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, we reached the station at 4:45 but the train had already left. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா had leftன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். The sun had risen when I got up.
நான் எழுந்தபோது சூரியன் உதித்திருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ நான் எந்திரிச்சதுன்ற ஆக்ஷனும் முடிஞ்சு போனதான், சூரியன் உதிச்சதுங்கிறதும் முடிஞ்சு போனதான். ஆனால் ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி சொல்கிற இடத்துல தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதுக்கான வேர்ப் ஃபார்மேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஹேட் யூஸ் பண்ணிவிட்டு V3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஹேட் ரீசன், ஹேட் லெஃப்ட் அந்த மாதிரி. ஸோ இங்கே கொடுத்துருக்க எக்ஸசைஸ் பார்க்கலாம் வாங்க. இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வேர்பையும் நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்ற போகிறோம். He had read the newspaper. He had breakfast. He had watched TV. He had talked to his friends. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 சென்டென்சஸை கம்பைன் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா when he had read the newspaper, he had breakfast. When he had breakfast, he watched TV. When he had watched TV, he talked to his friends. ஸோ இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்டையும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் பாஸ்ட்டையும் வச்சு கம்பைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தந்த சென்டென்ஸை பொறுத்து. Saroja burnt her hand while she was cooking the dinner. Anil came at 10:30. You had gone to bed by that time. Gopi fell asleep while he was reading the magazine. We got to the cinema late, so the film had started already. The boy fell while he was running. He had felt very tired because he played football for 2 hours. ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் அதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டேஷில் நீங்கள் ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த டேஷில் நீங்கள் வேறு ஒரு ஃபார்மும் யூஸ் பண்ணலாம். பட் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஷாப் பண்ணுறதுக்காக ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஆப் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ஆப் தான் இது BuyMote. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை டச் பண்ணிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோருக்குள்ளே போகும். இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எப்போயுமே ப்ராடக்ட் 20% டிஸ்கவுண்ட்டோடு கிடைக்கிது. எம்ஆர்பியை விட எப்போவுமே கம்மியாக கிடச்சிட்ருக்கும். இது ஆஃபர் டைம் மட்டும் கிடையாதுங்க. இது வந்து எல்லா டைமுமே உங்களுக்கு ஆஃபர் தான். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்டோட ப்ரைஸையும் வேறு ஆப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அதை விட இதில் லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் BuyMote ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.